அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள் கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளவு நாள் வீட்டுல அம்மா கிட்ட கேட்டோம், என் தம்பி கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்கிறோம். சோ தாய்க்கு நிகரா நினைக்கிற என்னுடைய மக்கள் கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? இவ்வளவு நாள் என் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கிகள் கூட நேத்து பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது? சோ நீங்க ஏன் கேட்கறீங்கன்ற கேள்வி கேட்கறீங்கல்ல, அது உங்க விருப்பம், நீங்க கேளுங்க. நான் இனிமே எதனா செய்யறதுன்னா மக்கள் கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்கு சின்ன சின்ன விஷயம் இல்ல, ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள் கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல் இல்ல. ஆல்ரெடி நீங்க அரசியல்ல இருக்கிறதா தான் நாங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மாசம் தாவேக அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு ஒரு மாசம் கடந்து இருக்கு, முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பாத்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்றது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோல பாக்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். சோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்ப நம்ம ஒரு புதிய ஏரியால போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போன உடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ள போனாதான் எங்க பைப்பு சரியில்லை, எங்க ஃபேன் சுத்தல, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ள போன பெருசா சார் தெரியும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யார் இது புது ஆளு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மள கத்தாம பாத்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்திருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுத்த ஓப்பனா பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? திருச்சி கிழக்குல போட்டு சார், நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்க அம்மா முன்னாடியும் எங்க ரசிகர் முன்னாடியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்ன அப்புறம் அதை பத்தி பேசலாம் சார். சார், யாரு கூட வரணும், எந்த டைம்ல வரணும், எப்படி வரணும், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் முன்னாடி சொல்லுவேன். எதிர்கட்சிகளா ஒரு விமர்சனம் தெரிவிக்கிறாங்க விஜய் மீது. யாரோட சேர்ந்து பயணிக்க போறீங்க உங்க அரசியல் வாழ்க்கை? அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் சார், அதெல்லாம் பர்சனலான விஷயம். ஒரு சில போன் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண கூப்பிட்டுருக்கேன். எனக்கு என்ன, நான் ட்ரஸ்ட் வச்சு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் சார். எல்லாரும் எனக்கு எதிரி இல்ல, எல்லாரும் எனக்கு நண்பர் தான். சோ எல்லார்கிட்டையும் அட்வைஸ் வாங்கி, பெரியவங்க கிட்ட எல்லா கட்சி தலைவரும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னோட முடிவை சீக்கிரமா அறிவிப்பேன் சார். ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேணாம் ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். சோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன். சார் புரியல. அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார், நல்லது பண்றதுக்கு யார் வேணா வரலாம்ல. சோ அண்ணாமலை சார் மட்டும் இல்ல, அவர் நல்லா படிச்சவரு, நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவரு. சோ save time creating content and generate a high quality clone of your voice with 11 Labs. நல்லா படிச்சவரு வரலாம் சார், நல்லது பண்றதுக்கு யார் வேணா வரலாம்ல. சோ அண்ணாமலை சார் மட்டும் இல்ல, அவர் நல்லா படிச்சவரு, நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவரு. சோ புது ஆளுங்க வர்றது நல்லது தானே சார். ஆல் தி பெஸ்ட். ஆமா சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. மேடை நிகழ்வு எப்ப எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் சீக்கிரமாவே சார். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்த நம்ம
முன்னெடுத்து போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிடுவோம். ஏன்னா நாங்க டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து வளர்ந்த வரைக்கும் என் பத்திரிகையாளர் எல்லாருமே என் கூட வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. எல்லாம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ கூட வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன். எல்லா பிரஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். எல்லாரையும் பார்ப்பேன். சோ உங்ககிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் சார். விஜயோட ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. என்ன சார் புரியல? விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கூரின்னு ஏன் கேக்குறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கூரின்னு சொல்றது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மத்தவங்களுடைய பார்வையில வந்து அது தற்கூரி சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேகாவின் அம்புக்குரியது. அது தற்கூரி இல்ல, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குரியது. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க. சோ அது தற்கொலை இல்ல சார், தாவேகாவின் அம்புகுறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. சோ அவங்க மேல பொறாமப்படுறதா இல்ல அவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே வந்து தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுங்கிறத விட்டுருங்க சார். யாரா இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம். மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து வந்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள் கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. என்ன சார் 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரட்டுமா வேணாமா அப்படின்னு ரசிகர்கிட்ட கேட்க வேண்டியது. அது அதான் முன்னாடி பதில் சொல்லிட்டு சும்மா ரிப்பீட் வேற கேள்வி தம்பி. இல்ல சார், அதெல்லாம் ரூமர் சார். ரூமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயம் வந்து வெளிப்படையா அவங்க சொல்றாங்களோ அதுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம. அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பத்தி பேசலாம். விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பா இது வரைக்கும் பேச மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்ல செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப நீங்க வந்து இப்ப உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம். ஒருவேளை அரசியல் எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிராக அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுறீங்க சார்? இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பாக்குறேன், என்னுடைய அப்பாவை பாக்குறேன், வயசானவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி தான் சார். வாழ்க